ஆபத்தான சூழ்நிலையிலேருந்து வெளியே வாங்க, பாதுகாப்பா இருக்க பார்த்து பழகுங்க, சரியா இருங்க. வார் நடக்குதுன்னா அந்த விட்டு வெளியே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பை தேடுங்க. வார் வந்த பேருக்கு போறதுக்கு முன்னாடி போறதுக்காக பாருங்க. உங்களுடைய உடைமைகள் எல்லாம் விட்டுருங்க, ஆனா உங்களை விடாதீங்க. நீங்க கத்து வச்சு இந்த கருத்து சிந்ததெல்லாம் தூக்கி விசிறடிங்க. உங்களை விசிறடிக்காதீங்க, உங்களை கொண்டாடுங்க. இதுதான் என்னோட உபதேசம். இது எப்படி நீங்க உங்களை கொண்டாடுறது, நீங்க எந்த மாதிரியான கருவிகளோட பிறந்துருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணங்களை நம்ம தாத்தாலாம் எப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்றத சொல்லி கொடுத்து பயிற்சியை கொடுத்தோன்னா உங்களுக்கு மூன்றாவது கண் விழிப்புன்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்குது, அது இப்படிதான் இருக்குதுன்றதெல்லாம் புரிஞ்சுன்னு வாழலாம். ஸோ என்னுடைய உபதேசம் எல்லாருக்கும் பொருந்தும். கருத்து சிறுத்தாங்க கோட்பாடுகள்லேருந்து சண்டையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க, முரண்பாடவே மாட்டீங்க. இப்போ சொன்னீங்க தானே என்கிட்ட என் பேச்சை கேட்டு கேட்டு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க எப்படி வாழலாம் உங்களுக்கு உரிமை இருக்குது, நான் எப்படி வாழலாம் உங்களுக்கு உரிமை இருக்குது. இதுல முரண்பாடுன்னு ஒண்ணு இல்லை. உங்களுக்கு எது புரியுதோ அப்படிதான் நீங்க வாழ்வீங்கன்னு ஏன் சொன்னீங்க? என் வீடியோ 6 வருஷமா பார்த்ததோட பலன் அது. முரண்பட்ட கருத்துக்களை அதிலே பார்ப்பீங்க. ஒரு தலைப்புல வேற மாதிரியாவும் ஒரு தலைப்புல வேற மாதிரியாவும் பேசியிருப்பேன். அப்போ உங்களுக்குள்ள முரண்பாடு இருக்குன்றது இயல்பானதுன்னு புரிஞ்சிருக்கும்.